அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, ஒரு நோன்பு மாதம் மிகவும் நெருங்கி இருக்கிறது. நம்ம கைக்கு எட்டின தூரத்துல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அதை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நாம் அடைவோமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் உறுதியா சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒவ்வொரு முறையும் அதை நாம் அடைவது நமக்கு ஒரு பாக்கியம்தான். அந்த நோன்பு நாம் முடியும் பொழுது நமக்கு இனம் புரியாத ஒரு கவலையும் கண்ணீரும் வரும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் அடுத்த வருடம் அதை நாம் அடைவோமா மாற்றோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இறைவன் எல்லாம் அறிந்தவன். அவன் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது சரியாக கொடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது, இந்த வருடம் இவர்கள் ரமலானை அடைவது சரியாக இருக்கும் அப்படின்னு இறைவனால முடிவு செய்தவர்கள் தான் அந்த ரமலானை அடைகிறார்கள். அதை அவங்க கடைபிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அது அவங்களுடைய பாடு. ஆனா இறைவன் தன்னுடைய அந்த வேலையை, கடமையை மிக சரியாக செய்கிறான். அந்த ரம்ஜான் உனக்கு தேவை, கண்டிப்பா அந்த ரம்ஜானை நீ அடைந்து விட்டாய் அப்படின்னு சொன்னா அதை நீ சரியாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். ரம்ஜானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு நன்மைக்கு 10 நன்மையாக பதிவு செய்யக்கூடிய இறைவன் ரம்ஜான் மாதம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் இன்னும் அதிகமான நன்மையை வாரி வழங்குகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது போக அந்த நோன்பு மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு பயிற்சி மாதம் அப்படின்னு தான் நாம குரான்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய முன்னோர்களுக்கு விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகலாம் அப்படின்னு இறைவன் சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை நாம் ஒரு சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா? நம்மளுடைய முன்னோர்களுக்கு கூட அந்த நோன்புகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது ரம்ஜான் மாதம் தான் அவங்க வச்சாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ரம்ஜான் மாதம் மாதிரி முழுமையா வச்சாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. எதுக்காக? அந்த வசனம் சொல்லுது, பயபக்தி உடையவர்களாக நீங்கள் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக. அது என்ன பயபக்தி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இந்த ஹலால் ஹராம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இதை பொறுத்த வரைக்கும் பல நேரங்கள்ல நம்ம ஹலாலான விஷயங்களை செய்வோம், ஹராமான விஷயங்களையும் நாம் செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம உடைச்சி ஆகணும். அதை நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அப்ப ஹராமான விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி தவிர்த்து கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்காக ஒரு பயிற்சி மாதம் தான் இந்த நோன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். மனதளவில் நாம் நினைக்கக்கூடிய ஹராமான விஷயங்களில் இருந்து நாம் விலகி நம் மனதை தூய்மையாக்கி கொள்வதற்கும், நம்மளுடைய சிந்தனையை சரியாக்கி கொண்டு, இல்லப்பா இஸ்லாம் இதை சொல்லலை, இதை ஹராம்னு சொல்லுது, இதுதான் நேர்வழி, அதனால நான் என்னுடைய வியாபாரத்துல நான் இனிமேல் நேர்மையாவே இருக்கிறேன்ப்பா, இந்த மாசம் அதை நான் சரியா நான் பயிற்சியா நான் எடுத்துக்கிறேன்ப்பா, இந்த மாசம் முழுக்க என்னுடைய வியாபாரத்துல, என்னுடைய தொழில்ல நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்கும் பொழுது அது நமக்கு ஒரு மிக அழகான பயிற்சியாக அமைகிறது. 5 வேளை தொழுகைங்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான், மாற்று கருத்தே கிடையாது. முஸ்லிம்களுக்கும் அப்படியானா மிக நிச்சயமாக கடினமான விஷயம்தான். காலையில எழுந்து தொழுகிறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை செய்ய போறோம், மறுபடியும் மதியம் தொழணும், மறுபடியும் வேலை செய்யறோம், மறுபடியும் ஒரு 4-4:30 மணிக்கு தொழுதாக வேண்டியதா இருக்குது, மறுபடியும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல தொழ வேண்டியதா இருக்குது அந்த மகரிப் தொழுகை, மறுபடியும் அதுல இருந்து ஒரு 2-2.5 மணி நேரத்துல தொழ வேண்டியதா இருக்குது. அப்ப இந்த 5 வேளை தொழுகை கடமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது சிரமமானதுதான். அல்லாவே அதை குரான்ல சொல்றத பார்க்கிறோம். மிக நிச்சயமாக தொழுகை கடினமான ஒன்றுதான், ஆனால் நம்பிக்கையாளர்களுக்கு அப்படி அல்ல அப்படின்னு இறைவன் சொல்லும் பொழுது, உண்மையான நம்பிக்கையாளர்களுக்கு அந்த தொழுகை அப்படிங்கிறது கடமையானது, அதை செஞ்சே ஆகணும். கஷ்டமான விஷயம்தான், ஆனா நீ உண்மையான நம்பிக்கையாளனாக இருந்தா அது உனக்கு பிரச்சனை கிடையாது, நீ அந்த 5 வேளை தொழுகையை நீ செஞ்சிருவ அப்படின்னு இறைவன் அதை உற்சாகப்படுத்துறத பார்க்கிறோம். அப்ப அந்த 5 வேளை தொழுகைக்கான ஒரு மிகச்சிறந்த பயிற்சி காலமாக இந்த ரம்ஜான் மாதத்தை நம்மளால பயன்படுத்த முடியும். அப்ப அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. இந்த நோம்பின் மூலமாக நீங்கள் பயபக்தி உடையவராக ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த சக்காத் மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதை கொஞ்சம் அசால்ட்டா தான் எடுத்துக்கும். ஒரு கணக்கே இல்லாம, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த வரவு இல்லாம என்ன முடியுதோ அது கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பல பேர் இருந்துகிட்டு இருப்போம், பல பேர். அப்ப அந்த ஜக்காத் மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வரம்பு இருக்கு, இப்படித்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வீடுகள்லயே அந்த மசூரெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். இப்படிதான் சக்காத் கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கறது இல்லை சக்காத்து. நம்மளுடைய நிகர வருமானத்துல எப்பொழுதெல்லாம் நமக்கு வருமானம் வருகிறதோ அப்போதெல்லாம் கொடுக்கறதோ அந்த சக்காத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அந்த விழிப்புணர்வு, அதெல்லாம் வரக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். இது போக அந்த
நோன்பு காலத்துல அந்த ஃபித்ரான்னு கொடுக்கக்கூடிய விஷயம் கூட பல பேர் வந்து அந்த சக்காத் அப்படின்னு வந்து எடுத்துக்கொள்றாங்க. அது சக்காத்துல வராது. இது வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்போ ரம்ஜான் மாசத்துல அந்த ஃபித்ராங்கிற பேர்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நோன்பை வைத்துக்கொண்டு நம்மளை மீறி சில தவறுகளை நாம் செய்வோம். மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில நம்மளை மீறி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். வாய் தவறி போய் பேசியிருக்கலாம், தொழுகையை விட்டுருக்கலாம், இல்ல மனசுக்குள்ள நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஒரு தவறான சிந்தனைகளுக்குள்ள போயிருக்கலாம். இது எல்லாமே தவறான விஷயம்தான். இதுக்கு பரிகாரமாக, நிவாரணமாக இறைவன் இந்த ஃபித்ராவை வைத்திருக்கிறான். அதுவும் ரொம்ப இவ்வளவு பெரிய ஒரு தொகையை தூக்கி நீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளான சாதாரணமான ஒரு அளவுல தான் அதுவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மாதிரியான விழிப்புணர்வு நாம் நோன்பு காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம். தவிர இந்த நோன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம் தான். அந்த மாதம் முழுக்கவே எல்லாருக்குமே, அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், இதை நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா 5 வேளை தொழுகையை கண்டிப்பா தொடாதவர்களும் தொழக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கிறது. இது போக அந்த நோன்பையும் வச்சு கொண்டிருக்கணும். தூக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆண்கள் வேலைக்கு போகிறது வர்றது அது அவங்களுக்கு சிரமம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு அவங்க வீடுகள்ல ஓய்வுல இருக்கிற மாதிரி தெரியும். தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து அந்த கோழி தூக்கம் மாதிரி தான் அந்த தூக்கங்கள் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர்கள் வந்து செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த ஓய்வுங்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். குழந்தைகளை கவனிக்கணும், பெரியவங்களை கவனிக்கணும், கூடவே அவங்க நோன்புலையும் இருக்கணும், தொழுகையிலையும் ஈடுபடணும், அந்த இபாதத்திலையும் இருக்கணும், வெளியில இருந்து வரக்கூடிய அவர்களுடைய வீட்டு ஆண்களையும் வந்து அவங்க கவனிக்கணும். இதுக்கிடையில அவங்க தூங்கவும் செய்யணும். அப்ப அந்த நேரம்ங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த தூக்கத்துக்கான நேரம்ங்கிறது அந்த பெண்களுக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்ப இவ்வளவு சிரமமான ஒரு விஷயத்தை தாண்டி நாம நோன்பை வெற்றிகரமாக வைக்கும் பொழுதுதான் அது உண்மையான பயிற்சியாவே மாறுது. பயிற்சிங்கிறது என்னது? இப்படித்தானே இருக்கும். ஒரு சாதாரணமா போலீஸ் ட்ரைனிங்க்கு போகும்போது அந்த பயிற்சி எப்படி இருக்கும்? அந்த பயிற்சி அவங்க கொடுக்கறதுக்கு காரணம் அப்பதான் அவங்க அந்த டியூட்டியில கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு. ராணுவத்துல போய் சேர்றவங்களுக்கும் அப்படிதான். ஒரு சாதாரணமா எந்த தொழில் செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு முன் அனுபவம், பயிற்சி எல்லாம் தேவை. அப்படி இருக்கும் பொழுது அந்த பயிற்சிக்கான ஒரு மாதமாகத்தான் இந்த ரம்ஜான் மாதத்தை நாம பார்க்கிறோம், நெருங்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை அடைந்தால் இறைவனின் நாட்டுப்படி, இறைவனின் கிருபையால், அருளால் நாம வந்து நோன்பை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.